ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியா பாசிப்பயிறு வடை முருங்கைக்கீரைலாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். வடைக்கு கிண்ணத்துல 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பாலன்னு பார்த்தோம்னா 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு இருக்குங்க. முழு பாசிப்பயிரை எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்குங்க. அடுத்து மிக்சி ஜார்ல 5 வரமிளகாவை சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கோர்ஸா அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து 6 மணி நேரம் நல்லா ஊறின பாசி பயிரை வடிகட்டி சேர்த்து விட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் பாதி தாங்க நான் சேர்த்து விட்டுருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறம் பல்ஸ் மோடுல 2-3 பல்ஸ் விட்டு அரைச்சிக்கிங்க. கலந்து கொடுத்து மறுபடியும் பல்ஸ் மோடுல அரைச்சி விட்டுக்குங்க. ஒரேடியா நம்ம அரைச்சோம்னா அடியில இருக்கிறது நல்லா ஃபைன் ஆயிடும், மேல இருக்கிறது ஒரு மாதிரி கொரன்னு நின்றுடும். அதனால கலந்து கொடுத்து கொஞ்சம் கோர்ஸாவே அரைச்சி எடுத்துக்குங்க. கிண்ணத்துக்கு மாத்தி விட்டுட்டு அடுத்து மீதி பாதி இருக்கிற பாசி பயிரையும் மிக்சி ஜார்ல சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து இதையும் நல்லா ஃபைனா அரைச்சிடாம பல்ஸ் மோடுல அரைச்சி விட்டுக்குங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாசி பயிறு முழுமையா அங்கங்க தெரியற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. கடலப்பருப்பு வடையில ஊறின கடலப்பருப்பை தனியா கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு கடைசியா சேர்த்துக்குவோம் இல்லையா, அரைக்காம. அந்த மாதிரி இது அங்கங்க கொஞ்சம் முக்காவாசி அல்லது முழுமையா தெரியற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்து 2 டீஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. வடை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இது கூட நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்குங்க. கடைசியா ஒரு கை நிறைய முருங்கைக்கீரையை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா எலசான பிஞ்சு முருங்கைக்கீரையா சேர்த்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. சப்போஸ் உப்பு பத்தலன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்து கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டி விட்டு கையை 2த்தையும் நனைச்சி கையில வச்சு வடை ஷேப்புக்கு தட்டி விட்டுக்குங்க. வடை நல்லா கிறிஸ்பியா வேணும்னா மெலிசமா தட்டி விட்டுக்குங்க. இல்ல மேல கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த திக்னஸுக்கு தட்டி விட்டுக்குங்க. அதாவது பருப்பு வடைக்கு நம்ம தட்டுற மாதிரி தட்டி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கம் கடாயில எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. மிதமான சூட்டுல தாங்க இந்த வடையை நம்ம போட்டு எடுக்க போறோம். அதனால எண்ணெய் மிதமான சூட்டிலேயே இருக்கணும். நம்ம தட்டி எடுத்துனா ஒண்ணா எண்ணெயில சேர்த்து விட்டுக்குங்க. உடனே கரண்டியை விட்டுடாம எண்ணெயோடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வடையை சுட்டு எடுத்துக்கலாங்க. எடையே கொஞ்சம் திருப்பி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேம் அதிகமா வச்சு நம்ம இந்த வடையை செய்யும் போது மேல கலர் வந்துருங்க, உள்ள ஆனா வேகாத போயிடும். அதனால நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் மேலும் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். மேல நல்லா கிறிஸ்பி ஆகும், உள்ள நல்லா சாஃப்ட் ஆகும். பாசி பயிறு வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க.